நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஃபார் லூப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் லூப் ஒன் ஆஃப் தி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் மோர் தென் ஒன் டைம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் ஃபார் லூப் அப்படிங்கிறது ஃபார் லூப் வித்தின் த ஃபார், இட் இஸ் நோன் எஸ் எ நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ நான் இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் டெமோ பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்டிங். ஸோ நம்ம நம்பர்ஸை சீக்வன்ஸாக இங்கே வாங்கியிருக்கோம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே பற்றி லாஸ்ட் செக்மெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அரேயில் இங்கே நீங்கள் பார்க்குறது SEQ சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு அரேயில் 5 எலமெண்ட்ஸை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 எலமெண்ட்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் 3 லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று இன்னர், அவுட்டர் அண்ட் டெம்பர். தென் இன்பில் ஃபங்க்ஷன் க்ளே ஸ்க்ரீன் கால் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபார் லூப். இப்போ ஆக்சுவலாக சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை செகண்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 12 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கிற நம்பர். இந்த எலமெண்ட் இருக்கிற நம்பரை செகண்ட் எலமெண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த 2 எலமெண்ட்டில் செகண்ட் நம்பர் லெஸர் தென் டு ஃபஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம இதை ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ ஸ்வாப் பண்ணும்போது 2 ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கும் 12 செகண்ட் எலமெண்ட்டுக்கும் போயிடும். எகெயின் அந்த செகண்ட் எலமெண்ட்டை தேர்ட் எலமெண்ட் கூட நம்ம போய் கண்டிஷன் செக் பண்ணுறோம். எகெயின் லெஸர் தென் ஆச்சுன்னா எகெயின் ஸ்வாப்பிங். Then third to fourth, fourth to fifth, and again first to second. So up to least element la irundhu one by one increment ஆகி up to highest element வரைக்கும் நமக்கு ஷார்ட்டிங் ஆர்டர் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஷார்ட்டிங். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கான்செப்டை ப்ரோக்ராமேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு we are using ஃபார் லூப். ஸோ இங்கே ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அவுட்டர் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் வேரியபிள் அவுட்டர் வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். தென் கண்டிஷன் அவுட்டர் லெஸ் தென் 5. ஸோ எலமெண்ட் 5 இருக்கிறனால we checked with 5 elements அவுட்டர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஃபார் லூப் ஃபஸ்ட் டைம் வரும்போது அவுட்டர் ஈக்குவல் டு 0, கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் உள்ளே போகும். இப்போ இந்த ஃபார் இதை இன்னர் லூப். ஸோ இது அவுட்டர் ஃபார், இது இன்னர் ஃபார். இன்னர் ஃபார் ஃபஸ்ட் அவுட்டர் ஈக்குவல் டு 0, தென் அகெயின் கம் ஃபார் இன்னர். Inner initialization with outer plus 1. So outer becomes 0, 0 plus 1, 1. So 1 to 5. So இது 4 times execute ஆகும். So once for loop, outer for loop once execute ஆகும். அந்த outer for loop onceக்கு inner for loop 4 times execute ஆகும். So டோட்டலாக இந்த for இதோட 4 into 5 times, டோட்டலாக 20 times வந்து இந்த for loop execute ஆகும். ஸோ இப்போ கான்செப்ட் பார்க்கலாம். So outer loop equal to 0, outer less than 5, condition true. So again inner loop வரும். Then inner outer plus 1, initialization with outer plus 1. So outer 0, 0 plus 1, inner become 1. So outer loop, inner loop, inner variable initialization with outer variable plus 1. So உங்களுக்கு second elementல இருந்து இது ரீட் பண்ண ஆரம்பிக்கும். So inner less than or equal to 5, condition again true. ஸோ இப்போ லூப்குள்ளே வரும். ஸோ இஃப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்னர் பிகம் 1, சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்டரில் 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும். இஃப் ஃபர்ஸ்ட் லெஸர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப்பிங் நடக்கும். ஸோ இன்னர் லூப்பில் இருக்கிறது டெம்பரரி வேரியபிளுக்கும், தென் அவுட்டர் லூப்பில் இருக்க அவுட்டர் சீக்வன்ஸில் இருக்கிறது இன்னருக்கும், தென் டெம்பில் இருக்கிறது அவுட்டர். நத்திங் பட் இங்கே இன்னர் அவுட்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறது எலமெண்ட்டோட நம்பர். ஸோ இந்த அவுட்டர் ஆஃப் 0வும் இன்னர் ஆஃப் 1ம் ஸ்வாப் ஆகும். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் 1ல் இருக்கிற வேல்யூ சீக்வன்ஸ் ஆஃப் 0க்கும், சீக்வன்ஸ் ஆஃப் 0ல் இருக்கிற வேல்யூ சீக்வன்ஸ் ஆஃப் 1க்கு போகும். ஸோ செகண்ட் டைம் எகெயின் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்னர் பிகம் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ தேர்ட் எலமெண்ட் போய்க்கும். ஸோ இன்னர் ஆஃப் தேர்ட் எலமெண்ட் கம்பேர் வித் ஃபஸ்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். எகெயின் இஃப் இட் இஸ் லெஸர் தென் ஆச்சுன்னா எகெயின் ஸ்வாப்பிங், எகெயின் செக்கிங் ஃபார் ஃபோர்த் எலமெண்ட், ஸோ ஃபிஃப்த் எலமெண்ட். ஸோ அப் டு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனோன்னே அந்த சீக்வன்ஸில் இருக்கிற மினிமம் நம்பர் எலமெண்ட் ஆஃப் 0 லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஆஃப்டர் தட் நமக்கு இங்கே அவுட்டர் இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ அவுட்டர் இன்க்ரிமெண்ட் பைனா செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கும். So sequence of second element compare with all other elements. If it is அதில் எது
லெஸராக இருக்கோ அது அதோட நெக்ஸ்ட் பொசிஷன் எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் பொசிஷனில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அப் டு திஸ் ஃபார் அண்ட் த நெஸ்டட் ஃபார் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே வி கெட் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது இன்புட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா 12 2 8 25 9 ஒரு அன்ஆர்டராக இருக்குது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன். Alt F9 கம்பைலேஷன், தென் ரன் பண்ணுறதுக்கு Control F9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸாக இருக்குது 2 8 9 12 அண்ட் 25. ஸோ இந்த ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு we are using nested for loop யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த nested for loopோட ரீசன் ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூட மேட்ச் பண்ணுறோம். அந்த எலமெண்ட் லெஸர் தென்னாக அதை விட லெஸர் தென் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா we take as a swapping. ஆஃப்டர் தட் செகண்ட் எலமெண்ட் எடுத்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஸோ அதில் லெஸர் தென் இருந்தால் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு 12 எடுத்து 2 கூட மேட்ச் பண்ணோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஸ்வாப்பிங் நடக்கும். எகெயின் 2 எடுத்து 8 கூட 25 9. ஸோ ஃபஸ்ட்டு 2 அசைன் ஆகிடும். அடுத்து 8 எடுத்து மற்ற எலமெண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும். 8 இஸ் லெஸர் சேம் as 9 and 12 and 25. So nested for loop. So for loop within the for is known as a nested for loop. So inner loop, outer loop only one time execute ஆகும். பட் அந்த ஒன்ஸ் எக்ஸிக்யூஷனுக்கு இன்னர் லூப் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவுட்டர் லூப் எகெயின் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அவுட்டர் இனிஷியலைசேஷன், check the condition and going to the inner loop again initialization, check the condition up to false ஆகிற வரைக்கும் inner loop execute ஆகும். After false outer loop get incremented by 1, then again check the condition, again inner loop executed number of times. So outer loop once இதில் இந்த ப்ரோக்ராமில் 4 times execute ஆகும். inner loops 4 into 5 20 times execute ஆகும்.